ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். உன் அப்பன் முருகப்பெருமான் என்னை நீ உயிராக நினைப்பதால், என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருப்பதால், உன் நம்பிக்கைக்கான பரிசை ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் என் செல்லமே. நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியது போலவே உனக்கான அன்பு பரிசை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பொறுமையாக இரு என் தங்கமே. அதை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பொறுமையை நீ இழந்து விட்டாய். உன் வேண்டுதல்களை ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று நான் சொல்லி இருந்தேன் அல்லவா? அதன்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. இப்போதைய காலகட்டத்தில் அதற்கு நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொல்லவில்லை. காலதாமதம் ஆகிவிட்டது என்று நீ கோபப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த கோபத்தை குறைத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் என் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தால், நேர்மறை எண்ணத்தோடு நீ இருந்தால், அது நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்லி நீ மீண்டும் மீண்டும் என்னை நோக்கி வருவாய். உன் பொறுமைக்கான நம்பிக்கையான அந்த பிரச்சனை இப்போது தீரப்போகிறது. இதற்கு பிறகு நீ தொடங்கும் செயல் நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது. நீ அதை காணப்போகிறாய் என் தங்கமே. அதற்கு முதலில் நீ செய்ய வேண்டியது, முன்பு நான் கூறியது போலவே பொறுமையாக இருந்து, அதாவது உன் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக இருந்து நான் சொல்வது எல்லாம் கேட்டு அதன்படி நடந்தால் மட்டுமே போதும் என் தங்கமே. உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேறப் போகிறது. எப்படி என்று கேட்காதே. எனக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். எந்தவித சந்தேகமும் என் மீது நீ பட வேண்டிய அவசியமில்லை. என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தாலும் சரி, நம்பிக்கை வைக்காவிட்டாலும் சரி, என்னுடைய பொறுப்பு உன் கடமையை நிறைவேற்றுவது. நீ என்னிடம் கேட்டதை கொடுப்பது, அந்த கடமையை நிறைவேற்றுவது என்னுடைய முழு பொறுப்பு என்பதை நான் ஏற்றுக்கொண்டு பிறகு அதை நான் செயல்படாமல் விடமாட்டேன். உனக்கு எது வேண்டுமோ, அது எந்த நேரத்தில் வேண்டுமோ, எப்பொழுது கொடுத்தால் அது உனக்கு பல மடங்கு பெருகுமோ, அதை உனக்கு நான் நிச்சயம் தருவேன். அதற்கான நேரம் எல்லாம் இப்போது வந்துவிட்டது. நிச்சயம் உனக்கு அது கிடைக்கும்படி நான் தருகிறேன். இப்போது இதை நான் சொல்வது கூட உன்னுடைய நன்மைக்காகத்தான். ஆனால் உன் மனதில் நம்பிக்கை இல்லை. சிறிதளவு கூட உன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய். அந்த நம்பிக்கை குறைந்தாலும் பரவாயில்லை. உன் நம்பிக்கைக்கான பரிசு எதுவோ அது உன்னை தேடி நிச்சயம் வரும். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் தங்கமே. அதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்வில் தொடர்ந்து நேர்மறை எல்லாமே நிகழப்போகிறது. உன் வீட்டில் நேர்மறை சக்தியை நான் புகுத்தப் போகிறேன். எதிர்மறை அடியோடு ஒழித்து கட்டப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். நேர்மறை உன் வீட்டில் இருந்து விட்டால் போதும், உன் மனதிற்குள்ளும் நேர்மறை வந்துவிடும். நான் உன் வீட்டிற்குள் வந்து விடுவேன். உன் மனதிலேயே எப்பொழுதும் நிரந்தரமாக குறியேறி விடுவேன். நேர்மறையை முதலில் உனக்குள் நீ கொண்டு வா. உன்னுடைய அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக தீர்ந்து உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயம் பலித்துவிடும். பிரச்சனைகளுக்கான முடிவை நான் உனக்கு தருகிறேன் என் பிள்ளையே. பிரார்த்தனைக்கான பதிலை நான் தருகிறேன். முதலில் முழுமையாக நம்பு. நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து பார். உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன். நேர்மறை எண்ணத்தோடு நீ நடக்கும் போது உனக்கு நேர்மறையான எண்ணம் உனக்கு கிடைக்கும். அவநம்பிக்கை கொள்ளாதே. வாழ்வில் பல பல நன்மைகளையும் அடுத்தடுத்து பிரார்த்தனைகளுக்கான பதில்களையும் நான் உனக்கு தந்து கொண்டே இருக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது. சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். நன்றி என்று கூறு. நன்றி என்று சொல்லி பின் எப்போது என் கோவிலுக்கு வரப்போகிறாய் என்ற முடிவை எடுத்துவிடு. உடனடியாக அந்த முடிவை எடுப்பதுதான் உனக்கு நல்லது. நான் உன்னை பார்க்க ஆவலாக இருக்கிறேன். எப்போது என்னை நீ பார்க்க வரப்போகிறாய்? நீ எதை செய்தாலும் இருமனதாக செய்கிறாய். இருமனதாக நீ இருக்காதே. எப்போதுமே உன்னுடைய மனதை நீ தெளிவாகவே வைத்திரு. உன்னுடைய 1000 கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில்தான். நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது இன்னும் சில நாட்களில் நடக்கும். அதற்கான நல்ல அறிகுறிகளை எல்லாம் நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன்.
நானே சில நேரம் உன் மீது கோபத்தை காட்டலாம். யார் எப்படி வேண்டாலும் நடந்து கொள்ளட்டும். நீ என் சொல்படி மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கிறாய். அதுவரையில் உன்னை காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீ தடுமாறும் போது உன்னை தாங்கி பிடிப்பது யார் என்று பார். எந்த கை என்று நிமிர்ந்து பார். அது நானாகத்தான் இருப்பேன். உன்னை காக்கும் பொறுப்பு என்னுடையது. என் பிள்ளையே, உன்னை உயர்த்தி வாழ வைக்கத்தான் இதுவெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு நீ நம்பிக்கொண்டு இருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய பொறுப்பு. 1000 கேள்விகள் உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும், எனக்கு தெரியும். அப்படி 1000 கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் ஒரே விடை என்னால் பதில் சொல்ல முடியும். ஒரு பதிலை தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, அதற்கு நீ விடை கண்டுபிடிச்சிட்டேன்னா 1000 கேள்விகளும் காணாமல் போய்விடும். உன்னுடைய முக்கியமான பிரச்சனைக்கு விடையும் கிடைக்கும். உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறைந்து போகும். இன்று நீ உனக்கு சில நல்ல நல்ல அறிகுறிகள் தென்பட போகுது. அது உன் மனசுக்கு மகிழ்ச்சியானதாக தருணமாக இருக்க போகுது. நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைத்தாயோ அது அப்படியே நடக்க போகுது. ஒரு நல்ல அறிகுறியை இன்னைக்கு நான் உனக்கு கண்ணுக்கு காண்பிக்க போகிறேன் என் தங்கமே. அது நிச்சயம் நடக்கும். நீ இழந்தது எதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். கவலைப்படாதே. இனி இழக்கப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு நீ வருத்தும் போது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ இதுவரை இழந்தது இனிதான் பெறப்போகிறாய். இனி எல்லாம் நிச்சயம் உன்னை தேடி வரப்போகுது. ஏற்கனவே நீ இழந்ததெல்லாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சு அதை பத்திரமா வச்சுக்கோ. இனி உன் வாழ்க்கையில் மிக பெருசா நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது. ஒரு சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இதை பாதுகாத்து வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுபோல பாதுகாத்து வச்சுக்கோ. உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் அளவிற்கு உனக்குள்ள தைரியத்தை மிக அதிகமாகவே நான் உனக்கு கொடுத்திருக்கேன். அதை நீதான் புரிஞ்சுக்கணும். அது படித்தான் நீ இனி நடந்துக்கணும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.